யார் இந்த காஸ்மிக் கோஸ்ட் ரைடர்? நம்ம உலகத்தை சேர்ந்த பனிஷர். நம்ம உலகம்னா நம்ம உலகம் இல்லை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் உலகத்தை சேர்ந்த பனிஷர். இந்த உலகத்தில் தானோஸால் ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸும் கொல்லப்பட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் பனிஷரோட ஃபேமிலியும் சரி. இதில் காண்டான பனிஷர் தானோஸை போட்டு தள்ள போயிருப்பார். ஆனால் தானோஸ் பனிஷரை போட்டு தள்ளியிருப்பார். பனிஷர் செத்து ஹெல்லுக்கு போயிருப்பார். ஹெல்லில் மெஃபிஸ்டோட ஒரு டீலை போட்டு கோஸ்ட் ரைடராக ரிட்டர்ன் வந்து கோஸ்ட் ரைடர் பவரோட வந்த பனிஷர் தானோஸை டிஃபீட் பண்ணணும்னு நினச்சி வந்திருப்பார். ஆனால் தானோஸ் அவரோட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறத தெரிஞ்சு தானோஸ்கிட்டேயே அடியாளாக இருந்திருப்பார் கேலக்டர்ஸ் வர வரைக்கும். கேலக்டர்ஸ் வந்த உடனே இந்த உலகத்தை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு அந்த தானோஸை போட்டு தரணும்னு சொல்லி கேலக்டர்ஸ் கிட்ட கோஸ்ட் ரைடர் கேட்க, கேலக்டர்ஸ் கோஸ்ட் ரைடரை அவரோட எரால்டாக மாற்றி கேலக்டர்ஸோட 10% பவரை கொடுத்துருப்பாரு. அப்போ தான் கோஸ்ட் ரைடர் காஸ்மிக் கோஸ்ட் ரைடராக மாறுவார். இருந்தாலும் தானோஸ் கேலக்டர்ஸே போட்டு தள்ளியிருப்பார். இதை பார்த்த கோஸ்ட் ரைடர் இவனை நம்மளாலலாம் சமாளிக்க முடியாது, இவனை பாஸ்டிக் போய் அவன் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே போட்டு தள்ளலான்னு ஒரு முடிவெடுத்து தானோஸோட பாஸ்டிக் போவார். போன பனிஷருக்கு குழந்தைய போட்டு தள்ளுறதுல விருப்பம் இல்லை, இவனை நம்மளே வளர்ப்போம்னு சொல்லி தானோஸை கோஸ்ட் ரைடரே வளர்க்குறாரு. இருந்தாலும் தானோஸ் திருப்பி மக்களை கொன்று உலகத்தை அழிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பொறுக்க முடியாத கோஸ்ட் ரைடர் அவர் கையால் வளர்த்த தானோஸை அவரே போட்டு தள்ளுறாரு.